ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்ன பண்ணுறீங்க? எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏஞ்சாச்சுங்க, 4:30 மணிக்கெலாம் ஏஞ்சாச்சு. உள்ள கிச்சன்லேயும் வேலை ஆகிட்டுருக்கு. வெளியில் செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு சரி வாசல்லாம் கழுவிட்டு வீட்டையெல்லாம் துடைச்சிட்டு வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. அதனால் வெளியில் வெளிச்சமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க, ஸ்ட்ரீட் லைட் எரியுது, அதனால் வெளிச்சமாக இருக்குது. 5 மணி தான் ஆகுது. வாசல்லாம் கழுவியாச்சு. அது ஒரு 2 நாள் கழுவலாம், அதான் உங்களுக்கு தெரியுமே. ரோடு வந்து நமக்கு பாருங்க, மாமா சாமியெல்லாம் கூட கழுவிட்டார். நான் வாசல் கழுவினேன், அவர் சாமியை கழுவிட்டார். ஃபுல்லாக டஸ்ட்டாக இருந்தது, க்ளீனாக ஆகிடுச்சு. கழுவி முடிச்சிட்டோம். கழுவி முடிச்ச பிறகு தான் அவங்க எழுந்து வந்தார். அப்போ தான் வீடியோ எடுத்தார். கழுவுறப்போ எடுக்கிறதுக்கு நமக்கு ஆள் இல்லை. அவ்வளோ நேரம் நான் வேலை செய்துன்னு இருக்கேன். வந்தார், கொசு கடிக்குதுன்னு ஓடிடுறாரு உள்ளே. கொஞ்ச நேரம் கூட நிற்க முடியல. ஆமாங்க, வெடிகாலம் கோலம் போடுறப்பெல்லாம் ரொம்ப கொசாக இருக்குது. வேலை கிடையாது முடிச்சுட்டு சமையல் வேலையை முடிச்சாச்சு. முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. வந்தாச்சுங்க, ஸ்டேஷனில் உட்காந்துட்ருக்குறோம். லால்பாக் வந்துட்டுருக்கு. 1/2 hour லேட்டு சொன்னாங்க. என்னாச்சு வந்துட்டு உட்காந்துட்ருக்கோம். வெளில எங்கேயாச்சும் கிளம்பி போகிறேன்னா ஃப்ரீயாக கிளம்பி போகணும். வீட்லேயும் வேலை முடிச்சுட்டு எல்லாம் போனால் அங்கேயே டயர்டாக ஆகிடுது. டயர்டாக சொன்னால் மாமா பாருங்கள் பழம் வாங்கி கொடுக்குறாரு போல இருக்குது. அது அழகாக கட் பண்ணி அவங்க அழகாக அதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா ரெடி பண்ணி சூப்பராக வச்சுன்னு இருக்காங்க. வெயிட்டுங்க அது பாவம், அந்த லேடி தூக்கிட்டு அவங்க ட்ரெயின் ஃபுல்லாக நடந்துக்குன்னு பார்க்கும்போதே கஷ்டமாக இருக்குது. ஒரு கவர் 120 ரூபா சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க மாமா. அந்த பூ பற்றி நமக்கு தெரியல. என்ன மாமா சொன்னாங்க? அந்த 120 ரூபான்னாங்க. என்ன ஸ்பெஷல்னு கேட்டேன். கேட்டதுக்கு வாசனை தான் ஸ்பெஷலு, அப்புறம் சாமிக்கு போடுவாங்க அப்படின்னாங்க. ஆனால் ஒர்த்து தான். நம்ம ட்ரெயினில் வைக்கிறதுலாம் கழுவிட்டு சாமிக்கு போடணுங்க. என்ன பூ சொன்னாங்க மாமா? இது செண்பகப்பூ. என்ன ஸ்பெஷல்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, வாசனை தான் அப்படின்னாங்க. நல்லா நீ ஒரு பூ எடுத்துன்னு வந்து அதுவே நல்லா செம்ம வாசனை. நல்லா வாசனை இருந்தது. அந்த பாத்ரூம் மாட்டே அவ்வளோ ஸ்மெல்லாக. பாத்ரூம் கிட்ட தான் நம்மளுக்கு சீட் எடுத்துட்டு எப்படிடா உட்கார போகிறோமோன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் பார்த்தா டேடி அந்த ஒரு பூ எடுத்துகிட்டு வந்து தலையில் வச்சுட்டு என்னை சுற்றி ஒரே வாசனையே இருக்குது. சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்மெல் வருது. என்ன தான் மாமா நம்ம அப்பா சொல்கிறாங்க. இதோ அங்கே பாருமா, வந்துட்டு போப்பா. இப்போதான் கேப் கிடச்சிது ஒரு வழியாக. சென்ஷன் ஆயிடுச்சு. 1 hour வெயிட் பண்ணி போலீஸ் தான். நம்மளோட ஃபேவரட் கலர்லேயே கேண்டில் வாங்கியாச்சு. வழி
வழியாக கோயிலுக்கு வந்தாச்சு. சரியான கூட்டம். டியூஸ்டே இல்லை இன்னைக்கு. தலைவன் இருக்காரா? தெரியுதுங்களா? நம்ம வீட்டில் இருக்காரு, ஒரு குட்டியாக இருக்காரு. அவர் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறார். என்ன வாங்கலான்னே தெரியல. எல்லாருமே அழகாக இருக்காங்க. ஆனால் ஏதாச்சும் வாங்கணும். என்ன வாங்கணும்? மாடமாக இருக்காங்க. ஆல்ரெடி இருக்காங்களா வீட்டில்? வந்து வீட்டில் கூட ஒரு ஜமீன் இது பண்ணி போகலாம்ல.
இதில் ஒரு மாதம் சாந்தி வீட்டில் இப்போ அந்த மாதம் ஆனால் அந்த மாதம் இன்னும் அழகாக இருக்காது. அது செம்ம அழகுன்னு அது. நம்ம ஃபோன் இல்லையா, எல்லா ஃபோனும் ஒரே ரிங்டோன் தான். ஹாய், ரொம்ப டயர்டாக இருக்குங்க. வெயில், பயங்கர வெயில். கார் விட்டு இறங்கினாலே வெயில், ட்ரெயின் விட்டு இறங்கினாலே வெயில். அதனால ரொம்ப டயர்டா இருக்கு. ரொம்ப வெயில் இருக்குது. அதான் திரும்ப வாங்கிருக்கோம். வீட்டில் போயிட்டு காட்டுறேன் என்ன வாங்கிருக்குன்னு சொல்லி. ரொம்ப நேரம் அப்படியே உட்காந்துட்டு, ஆனா நிம்மதியா இருந்தது. No, 2 minutes pa. கிட்ட தெரியுதா? எவ்வளோ தெரியுமாக்கா? ஜாயினிங் வந்து எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் இந்த மினி இட்லி வாங்கி கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 19 வருஷம் கழிச்சு அதே ஹோட்டலுக்கு வந்துருக்கோம். அதே மினி இட்லி சாப்பிட்டு ஓகே. கோயிலுக்குலாம் போயிட்டு வந்தாச்சு. மத்தியானமே சாப்பாடு சரியில்லை. மத்தியானமே தோசை தான் சாப்பிட்டேன் நான். மாமா ஃபோன் பேசுகிறாரு. கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்காங்க. அதனால ரொம்ப பசியாக இருக்குது. அதனால் ஒரு மினி இட்லி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். எவ்வளோ தெரியுமா அமௌண்ட்டு? சரி, ஓகே. இப்போ ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப் ஆகுது. சரி, ஓகே. என்னன்னு கேட்டு ஃபோன் பண்ணு. ரைட். வீடியோ போயிட்டே இருக்கேன். மினி இட்லி பார்த்தீங்களா? மினி இட்லி தெரியுதான்னு தெரியல. 20 வருஷம் முன்னாடி இங்கே தாங்க டிஃபன் வாங்கிக்கிறோம். 19-20 வருஷம் முன்னாடி ஃபஸ்ட்டு மினி இட்லின்னு ஒன்று இங்கே வாங்கி கொடுத்துருக்காங்க. சொல்லலாம், அதே டேஸ்ட் இருக்குமான்னு தெரியல. பட் இங்கே தான் முதல் வாங்கி கொடுத்தாங்க. ஹோட்டல் கூட்டில் வந்து டிஃபன் வாங்கி கொடுத்துருந்தாங்க. இங்கே தான் ஃபஸ்ட்டு. ஏ2பி அப்போ 20 வருஷமாக இருக்கோம்மா. அது முன்னாடி வந்து இருக்குது. என்ன பண்ணுறேன், எனக்கு பல வருடங்களுக்கு முன்பு வந்து இருக்குது. ஆனால் அப்போ இருந்த டேஸ்ட் இப்போ இல்லை. நெய்யை போல் என்ன அப்போ இருந்த டேஸ்ட் இல்லை, கம்மியாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். சொல்கிறேன். பார்க்கும்போதே தெரியாது நம்மளுக்கு.
சாப்பிட்டு வந்தோம்னா கட்டணும் நல்லாயிருக்கும். வீடியோ கட்டணும் நல்லாயிருக்கும். இல்லை இல்லை நெய் கம்மியாக இருக்குங்க கூப்பிடுங்க. மாமாவுக்கு வந்துட்டு அன்றைக்கி பொங்கல் சாப்பிட்லன்னு கேட்டீங்களா டேடியை, இன்னைக்கு பொங்கல் சாப்பிட்றாரு. அவருக்கு பிடிச்ச மாதிரி இடத்துல தான் பொங்கல் சாப்பிட்றாரு. பொங்கல்னால் இப்படி இருக்கணும், வெள்ளையாக இருக்கணும். பொங்கல் இருக்காது. டெய்லி நீங்கள் அடையார் அனுப்புவாங்க தான் வரணும். டெய்லி வர சாப்பிட வேண்டியது தானே. அடையார் ஆனந்தம் தான் இல்லைம்மா, வெளியிலே இருக்குது பொங்கல். சும்மா அதை பத்து போட்டு சும்மா பொங்கல் நேரமாத்துறாங்க. அதான் எனக்கு பிடிக்க முடியாது. சாப்பிட்றது இதுக்குமே போயிடுச்சு. நான் தான் அவசரமாக சாப்பிட முடியாது. ஏமாம்மா இதே இடத்துல அன்றைக்கி உட்காந்து சாப்பிடும்போது நம்மளுக்கு உருவங்கள்லாம் எப்படி இருந்ததில்ல, இன்றைக்கி உருவங்கள்லாம் 20 வருஷத்தில் எல்லாமே மாறி 20 வருஷமாக சின்ன பசங்களாக இருந்தோம். இன்றைக்கி நம்ம பசங்க அந்த மாதிரி ஆகிட்டாங்களா? கரெக்டாக 20 வருஷம் இல்லை 18 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமாம், அன்றைக்கி ஒரு மினி டிஷ் வாங்கி 1/2 hour 1 hour இன்றைக்கி ஒரு ஸ்கேனர் கொடுமா. வருஷம் எவ்வளோ வேகமாக ஓடுதில்லை. நம்மளாம் சாப்பாட்டுக்குன்னே போடலாம். மதியம் ஒரு வேளை சாப்பாடு இல்லைன்னாட்டி மொதல் எப்படி இருப்பாங்க. அப்படியே